வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சூப்பர் சிங்கர் கிட்டத்தட்ட ஒரு 10 சீசனுக்கு மேலே போயிருக்கு. அதே மாதிரி ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸுக்குமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதில் பாடுற குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்பட வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் கான்சர்ட் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே நிறைய வாய்ப்புகள் அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்குது. அந்த விதத்தில் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 5ல் அபிஷேகா அப்படிங்கிற ஒரு குழந்தை பாடின பாட்டு தான் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போச்சு. கிட்டத்தட்ட தனுஷாரே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அந்த குழந்தையோட திறமை வந்து அளப்பரியதாக இருந்தது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி சாரே லைவ்ல என்னுடைய அடுத்த மலேசியா கான்சர்ட்டில் நாக்குமுக்கா சாங்கை நீ தான் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சீசன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 3 மாதம் அளவு தான் இருக்குது இந்த சீசன் முடியறதுக்கு. அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக ஆகிற தகுதியையும் அந்த குழந்தை பெற்றிருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸே பாராட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாடனை ஒரு 2-3 பாடல்களில் ஒரு தடவை கோல்டன் ஷவர் வாங்கலாம். ஆனால் பாடனை 6 பாடல்லையுமே 2 முறை கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு ஸ்ரீனிவாசே அபிஷேகாவோட இவ்வளோ பெரிய விஷயங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு ஜட்ஜஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அபிஷேகா மேலே ஒரு நல்ல கேர் வந்து ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், சைந்தவி மேமா இருக்கட்டும், ஸ்வேதா மோகனா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அபிஷேகாவுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேடையிலே வந்து பாண்டியராஜன் சார்லாம் செயின் போட்டது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதாவது அசுரன் படத்தில் வர அந்த கண்டா வர சொல்லுங்க பாடலை குழந்தை பாடிட்டு இருக்கும்போது பாண்டியராஜன் சார் எழுந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னை மட்டும் யாராவது இந்த பாடலை மறுபடியும் பாட சொல்லி கேட்டிருந்தாங்களா, நான் எழுந்து வந்து பாடாத போது நிறுத்து அப்படின்னே சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே பாருமா, எனக்கு எவ்வளோ உணர்ச்சி வசமாக இருக்குது நீ அந்த பாடலை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சீட்ல இருந்து எழுந்திரிச்சு வந்து நடு மேடையில் நின்று குழந்தைய ரொம்ப தூக்கி ஹக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோல்டு செயினை அங்கேயே ஸ்பாட்டில் கலட்டி குழந்தைக்கு போட்டு விட்டார். அது மட்டும் கிடையாது, நீ வந்து என்னுடைய சின்ன வயசு ஞாபகத்தையே திருப்பி கொண்டுட்டு வந்துட்டோமா, அப்படியே என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அபிஷேகா பாடின பாட்டுக்கு அவர் அப்ளாஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே அபிஷேகாவோட பாடலில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் தான் தென்படுதே தவிர ஒரு சின்ன மிஸ்டேக்கோ இல்லை ஒரு இதோ கண்டுபிடிக்க முடியல. பெரிய பெரிய பாடகர்கள்கிட்டயே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர குழந்தைங்களாலேயே சில டைம் வந்து சின்ன தப்பு அவங்கள அறியாமையே வந்துடுற இந்த ஃபீல்டில் ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ஆளே இல்லாமல் தன்னந்தனியாக பாட கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு நம்பக்கூடிய விஷயமும் கிடையாது. அபிஷேகாவோட ஒவ்வொரு பாடல் எம்ஜிஆர் சார், அதாவது தென்ட்டு கொட்டா ரவுண்டில் எம்ஜிஆரோட பாடலாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த பாடல்களாக இருக்கட்டும், பாடும்போது அந்த உண்மையான பாடலை விட அபிஷேகா பாடலில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் நாளுக்கு நாள் புரிஞ்சுக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு ஸ்ரீனிவாஸ் வந்து ரொம்பவும் ஒரு உணர்ச்சி வசமாக பாடியிருந்தார். இந்த வீடியோவில் நாம் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா இப்போ தன்னுடைய சொந்த ஊருக்கே திருப்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டெடிகேஷன் ரவுண்டில் ஏதோ சின்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. அது மேபி வந்து அதுக்கு பல ரீசன் இருக்கலாம். மேபி எல்லா குழந்தைங்களுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜட்ஜஸ் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வெளிவந்துட்டுருக்கு. ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் ரவுண்டில் நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் நடந்துட்டு வருது. அது பார்க்குற உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே அந்த செட்டிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. ஸோ அப்படி நடக்கும்போது எப்போயுமே எடுக்கிற டைமை விட கொஞ்சம் டைம் லேப் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இதில் போட முடியாது. மேபி அதனால கூட நாங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கு இதை தள்ளி வைக்கிற மாதிரி நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ப்ரொமோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ அபிஷேகா பாடின பாட்டு நல்லா இருந்திருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோவில் போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் வேறு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ப்ரொமோலையும் போடலை, போன வீக்லேயும் அந்த பாட்டு வரல. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜு ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, சைந்தவி மேமும் ஸ்வேதா மோகன் மேம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாஸ் சார் எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்ன கிஃப்ட்டை வந்து
குழந்தை அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது. அதாவது இந்த எமோஷனல் ரவுண்டில் எல்லாருமே தன்னுடைய ஃபேமிலிக்கு கொஞ்சம் மாறி மாறி கிஃப்ட் பண்ணியிருந்த பார்த்து சேடாக இருந்த அபிஷேகாவுக்கு திடீர்னு சைந்தவி மேமும் ஸ்ரீனிவாஸ் சாரும் கொடுத்த அந்த கோல்டு கிஃப்ட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஊருக்கு போயிருக்கிற அபிஷேகாவுக்கு அவங்க மொத்த ஊருமே பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்களாம். ஆல்ரெடி அவங்களுடைய ஊர் தலைவர் வந்து அபிஷேகாவை பற்றி சரிகமப்பா மேடையில் பேசும்போது அபிஷேகாவால் தான் எங்களுடைய மொத்த ஊரே இன்றைக்கி எல்லாரோட கண்ணிலையும் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் ஊரோட அடையாளமாக இன்றைக்கி அபிஷேகா தான் மாறியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட்டு சரிகமப்பா சீனியரில் பவித்ராவோட ஊர் தலைவரும் இதையே தான் சொல்லியிருந்தாரு. பவித்ரா இன்னைக்கு எங்களுடைய ஊருக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. அதில் பவித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போனப்போ நான் வந்து அந்த ஊரில் நிர்கதியாக நின்னேன். இன்றைக்கி அந்த மொத்த ஊருமே எனக்கு சொந்தம் கொண்டாடுறப்போ நான் தான் அவங்க வீட்டு பொண்ணாக வச்சு என்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால அபிஷேகா தன்னுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷனால் சொந்த ஊருக்கு போயிருக்கிற அபிஷேகாவுக்கும் அவங்களுடைய ஊர் மக்கள் கொடுத்துருக்குற அந்த தாங்க முடியாத சர்ப்ரைஸ் தான் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அவங்கள எல்லாருமே வந்து நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது மேபி ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக தகுதி பெறுற அளவுக்கு அபிஷேகா உயர்ந்திருக்கிறாங்கல்ல, அந்த விதத்தில் மொத்த ஊருமே அபிஷேகாவோட அந்த டென்ட்டு கொட்டா ரவுண்டில் பாடின பாடல்களும் சரி, அதுக்கப்புறமேலு அசுரன் படத்தில் அந்த கண்டா வர சொல்லுங்க பாடலையும் திருப்பி பாட சொல்லி கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, உன்னால் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்க முடியுதோ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உடம்ப நல்லா பார்த்துக்கோ, மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய எனர்ஜியோட நீ மறுபடியும் சரிகமப்பால் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ உடம்ப நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஊருமே சரிகமப்பாவால் ஃபேமஸான அபிஷேகாவை இப்போ கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எல்லாருமே அவ்வளோ டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்களா. இன்றைக்கி அவங்க ஊரில் அபிஷேகாவுக்கு கொடுத்த வரவேற்பு பார்க்குற எல்லாரையுமே அப்படியே வாயை பிளக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அபிஷேகா ஊருக்கு வரும்போது அது எங்கள் ஊருக்கு திருவிழாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களோட ஊர் தலைவர் வந்து சரிகமப்பா செட்டில் பேசியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ மறுபடியும் அபிஷேகா ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க அவங்க ஊர் மக்கள். அது மட்டும் கிடையாது, மறுபடியும் நீ நல்ல எனர்ஜியோட மறுபடியும் சரிகமப்பால் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி தன்னுடைய ஊர் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் அதில் டைட்டில் வின்னர் ஆகிறது அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த பெருமையை இன்றைக்கி எங்கள் மொத்த ஊருக்குமே அபிஷேகா சேர்த்துருக்கிறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ எங்களுடைய மொத்த ஊருக்கே ஒரு பொக்கிஷமாக இன்றைக்கி அபிஷேகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் தலைவர் அவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல நாம் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவுக்கு மேபி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.